ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு முளைக்கீரை சாம்பார், அதுக்கு சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முளைக்கீரை சாம்பாருக்கு 2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை குழம்புக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக சோம்பு வச்சு அரைச்சிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ் வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். கீரை குழம்புக்கு வறுவல் தான் நல்லா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். கீரை குழம்பு தாளிக்க கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு முளைக்கீரை சாம்பார், அதுக்கு சைட் டிஷ் வாழைக்காய் வறுவல். நேற்று வச்சு கொஞ்சம் பாவக்காய் வறுவலும் கோவக்காமல் இருந்துச்சு, அதை வச்சு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் இன்னைக்கான லஞ்ச் தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.